தகுதுயரும் தடாயேல் உன் சரணல்லாள் சரணில்லை திரை குழவு மலர் பொழில் சூழ் வித்துவர் கோட்டம்மானே அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினோ மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போந்திருந்தேனே தருதுயரும் தடாயே. மலையாள திவ்யதேசம் வித்துவக்கூடுன்னு பேர் இந்த திவ்யதேசத்துக்கு. அங்கே போய் ஆழ்வார் எழுந்தருளும் பொழுது மங்களாசாசனம் பண்ணுறாரு. பெருமாளை பார்த்து, அப்பா எனக்கு துயரத்தை நீ தானே கொடுக்குற, அந்த துயரத்தை கொடுத்து அதனால எனக்கு பாவம் சம்பவிக்கிறதே, நீ நினச்சா அந்த துயரத்தை நீ தடுத்துடலாமே, நீ தடுக்கப்படாதா, நீ தானே காரணம், தரு துயரம் தடாயே, அதனால் இந்த பாவ சம்பவிக்கிறதும் ஒன்னால தானேங்கிற ஆழ்வார். உன் சரணல்லா சரணில்லை, உன்னை நான் தான் திருவடி வாரத்தை பிடிச்சுட்டேனே, சரணாகதி பண்ணிட்டேனே, ஒரு கால் நான் சரியா அனுஷ்டானம் பண்ணுறதில்லைன்னு நீ என்னை தூக்கி தள்ளினியாலும், ஒரு அம்மாவை குழந்தை சிசு ரொம்ப படுத்துறதே, நீ வேண்டாம் போது ஒரு தாய் அந்த குழந்தைய தூக்கி தள்ளி விட்டாலும் அது மறுபடியும் அந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா காலை கட்டிட்டு அம்மா அம்மான்னு எப்படி அழுமோ, அதே மாதிரி அரிசினத்தால் கோபத்தால் ஒரு தாய் குழந்தைய தண்ணி ஒதுக்கி வச்சுட்டா கூட ஈன்ற தாய் பெற்ற குழந்தைய, எந்த குழந்தைய அந்த தாய் பெற்றாலோ அந்த குழந்தைய அந்த பெற்ற தாயே ஒதுக்கி வச்சுட்டாலும் அந்த குழந்தை எப்படி அந்த தாயை விட்டு அரண்ட போகாதோ, அந்த மாதிரி பிரபோ உன் திருவடி வாரத்தை விட்டு நீ ஒதுக்கினாலும் நான் போக மாட்டேங்கிறது. ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழுங்குழவி, குழவினா குழந்தை, அதுவே போன்றிருந்தேனே. அதே மாதிரி தான்